நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக நமது மாணவர்களின் உடல் வலிமையும் ஒற்றுமையும் பறைசாற்றும் பிரமிடு சாகச நிகழ்ச்சி அரங்கேற உள்ளது. तेरे जैसा कोई नहीं है, नहीं 100 दिन दुनिया घुमा है, नहीं कहीं तेरे जैसा कोई नहीं। मैं गाया जहां भी बस तेरी याद थी, जो मेरे साथ थी, मुझको तड़पा दिलनाती। सबसे प्यारी तेरी सूरत, प्यार है बस तेरा प्यार ही। माँ तुझे सलाम, माँ तुझे सलाम, अम्मा तुझे सलाम। वंदे
performance. தளபதி கச்சேரி டான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும் ஸ்டேஜ் பக்கத்தில் வாங்க. 5th, 6th, 7th பாய்ஸ். Styles, a spectacular Nalanga rhythm, grace and modern flair. Please welcome will set the stage on fire with their Bollywood signature steps. సిన్నబాయ్ ఆ సిండు వాటర్ అందుకు. రంగభూమికి అభివందనం, రసిక మహాజనమందరికి సుస్వాగతం. సమయం ఏడైంది, సాయంత్రం వేడయింది, చల్లగాలి సెకిలిగింతలు పెడతాంది. ఆ పక్క మంచం మీద మా దాసు బావా, ఈ పక్క కుర్సీలో కత్తిలాంటి కుర్రాడు ఆసీనమైన యాల. మా రమోల డాన్సింగ్ పార్టీ వారి అభినయ హేళ. రచ్చలేపితే పోలా. ఓ రమోలా, ఈ పిల్లకు కూడా చీర కడితే పోలా. రాజమండ్రి రాగమంజరి, మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి. కళాకారుల ఫ్యామిలీ మరి, నే గజ్జ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి. సొగ్గులాడి స్వప్న సుందరి, నీ మడత చూపు మా పటేల మల్లె పందిరి. రచ్చరాజు పొందే ఊపిరి, నీ వంక చూస్తే గుండెలోన డీరి డిరిడిరి. తూనీగా నడుములోన తూట పెట్టి, తుపాకీ పిలిచి ఆమె తింగరి చిట్టి, మగజాతి నట్ట మడత పెట్టి. ఆ కుర్చీని మార్చా పెట్టి దానికేమో మరి దానికేమో మేకలిస్తివి, మరి నాకేమో సన్న బియ్యం నువ్వు కలిస్తివి. మేకలేమో వందలుగా మందలుగా పెరిగిపాయ, నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయ. ఆడపచ్చరాళ్ల జూకాలిస్తివి, మరి నాకేమో చుక్కగళ్ళ కోకలిస్తివి. దాని చెవిలో తూకాలేమో దగా దగా మెరిసిపాయ, నాకు పెట్టిన కోకలేమో పీలికలై సిరిగిపాయ. ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ, నీతో ఎప్పుడింత కిరికిరి. ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ, నీతో ఎప్పుడింత కిరికిరి. ఆ కుర్చీని మార్చా పెట్టి சேற்றில் கால் வைப்பவன் இல்லை என்றால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது. இதோ விவசாயத்தின் அவசியத்தை வலியுறுத்தி ஒரு சிறப்பு பேச்சு. Agriculture is not just a profession, it is the heartbeat of our nation.
I invite that standard Lakshita to the stage. Please welcome them with a warm round of applause. Time talk about விவசாயம். நெல் விளையும் பூமியில் என் தமிழ் சொல் விளைந்த காலம் அறிவீரோ? பாமரனும் படிப்பறிவு கொண்ட காலம் அது, முத்தமிழை மூவேந்தர் ஆண்ட காலம் அது. தொல்லியல் கண்டு சொல்லும் இவ்வுலகம் என் தொல்காப்பியம் கண்ட இலக்கணம் சொல்லுமோ என்று என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விவசாயம். ஒரு பிடி சோற்றுக்காக வாழ்க்கை பந்தை உதைத்து விளையாடுகிறோம். ஆனால் உயிர் காக்கும் உணவு பந்து நம்மை மிரட்டுகிறது. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதியார். விவசாயம் பொய்த்து போய் இனி நெற்பயிர் விளையுமா என்ற பயம் வந்துவிட்டது. இருப்பில் இருக்கும் அரிசி எத்தனை நாளைக்கு நமக்கு பயன் தரும்? இப்படி பயம் பொறுத்தும் உணவு பிரச்சனை தலைக்கு மேல் தொங்கும் கத்தி போல் இருக்கிறது. படைப்பவன் மட்டுமே இறைவன் அல்ல, மற்றவர் பசிக்காக உழைப்பவனும் இறைவன் தான். பசியை போக்கும் அன்னை தெய்வம் என்றால் உள்ளவு செய்து உணவு படைக்கும் உள்ளவன் கூட கடவுள் தானே. நீங்கள் விவசாயம் செய்யவில்லை என்பதற்காக விவசாயின் அழிவை வேடிக்கை பார்க்காதீர்கள். நாளைய பிள்ளைகள் உணவுக்காக கையேந்தும் நிலை வரலாம். மண்ணை கடவுளாகவும் விவசாயத்தை உயிராகவும் நினைப்பவன் உழவன் மட்டுமே. இளம் விஞ்ஞானியை விட இளம் விவசாயி தான் நம் நாட்டிற்கு தேவை. கீழே சிந்தும் உணவை கண்டால் விவசாயிக்குத்தான் அதிகம் அளிக்கும். பணம் தேடிக்கொள்ள 1000 தொழில்கள் உண்டு, ஆனால் உயிர் வாழ உணவை தேடிக்கொள்ள விவசாயம் மட்டும்தான் இருக்கிறது. கல்லாக இருந்தாலும் கடவுள் தானே என நினைக்கும் இந்த உலகம் கடவுளாக இருக்கும் விவசாயியை ஒரு மனிதனாக கூட மதிப்பதில்லை. இதுவரை விளம்பரம் செய்யாத ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். ஏனென்றால் விவசாயம் நமக்கு தொழில் மட்டுமல்ல, உயிரின் ஆதாரம். உணவு அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் விவசாயம் செய்வதில்லை. தண்ணீர் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் சேமிக்க மாட்டீர்கள். நிழல் அனைவருக்கும் வேண்டும், ஆனால் யாரும் மரங்களை பாதுகாக்க மாட்டீர்கள். ஒரு நாள் உலகம் நிச்சயம் இவர்களை தேடும். அந்த நேரம் விவசாயம் மட்டுமல்ல, விவசாயமோ எங்கோ தொலை தூரத்தில் போயிருக்கும். சாமி சோறு போடுமா என்று தெரியவில்லை, ஆனால் அந்த சாமிக்கே சோறு போடுகிறான் விவசாயி. விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் அனைவரும் சோற்றில் கை வைக்க முடியும். நான் என்னதான் படிப்பு படித்தாலும் என் அப்பாவின் வேர்வை என் ரத்தத்தில் கலந்ததாலோ என்னவோ தெரியவில்லை. விவசாயத்தை விட்டு கொடுக்க மனமில்லை. போலியான மருத்துவர், போலியான பொறியாளர் என்று கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் எங்கேயும் போலியான விவசாயி என்று கேள்விப்பட்டதில்லை. ஏனென்றால் விவசாயிக்கு போலியாக இருக்கவும் தெரியாது, போலியாக நடிக்கவும் தெரியாது. பணம் இருந்து பட்டினி இருக்கும் நாள் வரும், அப்போதுதான் விவசாயின் அருமையை உணர்வீர்கள். காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைக்கும் மக்களுக்கு தெரியவில்லை. காட்டில் வேலை செய்பவனை கேவலமாகவும் கணினியில் வேலை செய்பவனை கௌரவமாகவும் நினைக்கும் மக்களுக்கு தெரியவில்லை. கால் வயிறு கஞ்சி குடித்துவிட்டு அவர்கள் விவசாயம் செய்வதால் தான் நீ 3 வேளையும் சுடுசோறு சாப்பிடுகிறாய் என்பதை மறந்து விடாதே. தகுதி பார்க்கும் மக்களே, தகுதி பார்க்கும் மக்களே, விவசாயின் கால்பட்ட அரிசியை தான் கழுவி உண்கிறீர்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். படித்தால் தான் வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லித்தரும் சமூகம் விதைத்தால் தான் சோறு என்று சொல்லித்தர மறந்து விட்டது. அதனால் தான் விவசாயம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு விவசாயி இருந்தால் அது செய்தி அல்ல, நாளை நாம் உணவு இல்லாமல் சாக போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு. விஞ்ஞானம் சோறு போடாது, விவசாயி தான் சோறு போடும். விவசாயம் அழித்தால் மனிதம் மறையும், மானிடம் அழியும். உலகத்தில் உயர்ந்தவன் ஒருவன் தான். உழுது விதைத்து அறுத்து உலகத்துக்கே சோறு போடுபவன் தான் உலகத்திலேயே உயர்ந்தவன். வேர்வை வடித்து சாகுபடி செய்து உன் வயிற்றை நிரப்பான் விவசாயி. உணவூட்டும் விவசாயத்திற்கு உயிரூட்டுவோம். விவசாயத்தை காப்போம், அதற்கு முதலில் விவசாயியை காப்போம். விவசாயம் ஆள வேண்டும், விவசாயி வாழ வேண்டும். நன்றி. Thank you for your wonderful speech. கடல் ஏன் நீல நிறமாக இருக்கிறது? இந்த ஒரு சிறிய கேள்விதான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பிற்கு வித்திட்டது. 1928 பிப்ரவரி 28 கண்டறிந்த ராமன் விளைவுதான் இன்று தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். சி.வி. ராமன் பற்றி பேச வருகிறார் சுபஸ்ரீ. Today, I have the honor of calling 5th standard Subhashree to address us. Good evening to all. My name is Subhasree. I am studying 5th standard. Today I am going to speak a few words about Sir C.V. Raman.
C.V. Raman or Chandrasekhara Venkata Raman was a brilliant Indian physicist. He was born on 7th November 1888 in Tiruchirappalli, India. His father, Chandrasekhara Iyer, was a lecturer in mathematics and physics, and his mother, Parvati Ammal, was a homemaker. Raman's curiosity and love for learning were nurtured by his parents. He worked extremely hard, passing his matriculation at 11 and his first examination in Arts at 13. He studied physics at Presidency College in Madras, graduating in 1904. Raman's passion was understanding light and sound. He spent many years researching and conducting experiments. In 28th February, he discovered the Raman effect, finding that light passing through a material changes color. This earned him the Nobel Prize in Physics at 1930 in physics. Thank you. 9th standard girls, debate students, please come to the stage. தீ தளபதி கச்சேரி பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் மாணவிகள். Dhamaka energy and swag presenting a number that will set the stage on fire mode. Brace yourselves for a performance full of power and style. Let's welcome to stage of lot of attitude performance. கச்சேரி தளபதி கச்சேரி எங்கன வீ கச்சேரி தளபதி கச்சேரி ஐசாங்க கொஞ்சம் பாரு அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா ஸ்லோமோ தெரிக்குதுடா அன்பான பிச்செல்லாம் கேளு நம்பிக்கையா சேரு இருக்குதுடா காலம் பிறக்குதுடா தனக்குன்னு வாழாத தரத்துல தாழாக ஒரு கது மாறானே திருத்திட போறானே கலு கலுமா தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசுங்கனா வெறித்தனமா வைபாகலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் பக்கல்ல விட்டாய் விட்டாரே Are you ready? Very கட்டும் சரபெட்டி வர கட்டும் நம்ம கொட்டி வர தடைகளுக்கெல்லாம் தொடை நடுங்கிட ஸ்டடி ஸ்மைல் பண்ணி நீ பொறி இருபிடி நீ பகு புதுபடி பல தலைமுறை தளபதி பேர சொல்ல தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரே காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க போல யாரு காட்டே ஒரு மாபெரும் நாடு அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு மரம் மேல் ஒரு கூடு அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு ஆவோ டுகெதர் பையா பையா ஜாதி பேதம் லோலே தையா நீங்கள் ஸ்நேகம் போல் மண்ணில் எங்கும் அண்ணன் கண்ணெல்லாம் ஓச்சையா ஒரு தன்னு வாரானே திருக்கிட போறானே தங்கமே தளபதி கச்சேரி தளபதி கச்சேரி அங்கனா மனசங்கனா வெறித்தனமா வைபாகலாமா கச்சேரி தளபதி கச்சேரி கொடிய பறக்க விட்டு விருந்து வச்சு கொண்டாடலாமா தளபதிக்கு இந்த பாட்டே மன போல யாரு காட்டே தளபதிக்கு இந்த பாட்டே எங்க அண்ணன் போல யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன் தளபதிக்கு இந்த பாட்டே அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா Thank
Thank you for your real beep and blast performance. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்ற கவிமணியின் வரிகளுக்கேற்ப பெண்கள் பற்றி பேச வருகிறார் 5th ஸ்டாண்டர்ட் அமிர்தகலா. It is my distinct pleasure to introduce our next speaker named 5th standard Amritakala. We are eagerly waiting to hear enlightening words about female and ladies. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அமிர்தகலா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பெண்களை பற்றி சிறு வரிகள் பேச வந்துள்ளேன். இயேசு அல்லாஹ் சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணிகளை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்த தருகிறேன் விருந்து அன்னையாய் தந்தை அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடரேற்றும் ஆசிரியர்களை வணங்கி ஊழலெங்கும் பூட்டை உடைத்து நாட்டை வளமாக மாற்ற வரிசையில் நிற்கும் எனது சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்ன முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பை ஏற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெண்கள். பெண்ணாய் பிறப்பது ஒரு வரம். அந்த பெண்ணை பற்றி பேச வாய்ப்பளித்த உங்களை பார்த்து கும்பிடும் எனது கரம். ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் இனி எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும். சிந்திக்கும் மூளை அவளுக்கும் உண்டு, நிந்திக்க வேண்டாம் அவளது திறமையை. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் படித்த பெண்களின் உள்ளங்களை நஞ்சை நிலம் என்றும் படிக்காத பெண்களின் உள்ளங்களை கலர் நிலம் என்றும் அங்கே புல் விளைந்திடலாம், ஆனால் நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சித்தரிக்கின்றார். தேவதை தெய்வங்களை கோவிலில் தெருவில் தேடாதீர்கள், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள். தாயாக, மகளாக, தாரமாக, தாதியாக, தோழியாக, தங்கையாக, தமக்கையாக, தெய்வமாக யாதுமாகி இருப்பவள் பெண். மார்ச் 8 மகளிர் தினம் அன்று மட்டும் பெண்களை வானளவு புகழ்ந்து விட்டு பின்பு மறந்து விடுகிறோம். பெண்கள் போற்றப்பட வேண்டியவர்கள் மட்டுமல்ல, பின்பற்றப்பட வேண்டியவர்களும் கூட. மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா என்று கூறுகிறார் பாரதியார். வாழ்க்கை என்ற ஆற்றையோ கடலையோ கடப்பதற்கு பெண் என்ற படகோ கப்பலோ அவசியம் தேவை. பெண்கள் ஆண்களை விட சிறந்தவளா என்று என்னால் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக தாழ்ந்தவள் இல்லை. யார் சொன்னது பெண் தேவதைகள் நேரில் இல்லை என்று? இதோ காண்கிறோம் நாம் தினமும் நம்ம அம்மாவின் உருவத்தில். பாரதி கண்ட புதுமை பெண்களை, எம் பாரத நாட்டின் கண்ணின் மலிகளை, நீவீர் பூட்டிய வீட்டின் சிறையை உடைத்த அந்த பெண்ணையால புறப்படுங்கள். காலில் விளங்கிட்டால் பெண்ணே நீ கையால் எழுந்து நடந்திடு, உன் வாழ்க்கை முடிந்தது என்று சவமாய் உலகில் வாழாதே என்று குறையும் இந்த சாடை பேச்சுகள், என்று மறையும் இந்த வன்கொடுமைகள், என்று மடியும் இந்த கொடூர கொலைகள். யார் வருவார் இனி துயர் துடைக்க? யார் துடைப்பார் நம் கண்ணீர்? யார் தருவார் நமக்கு நீதி என்று எதிர்பார்த்து காத்திருந்தது போதும். இனியாவது விழித்தல். எனதுரிமை எனதுயிர் என் வாழ்வு என வெகுண்டலு ரௌத்திரம் பழகு. அரசி அகல்யாபாய், ராணி மங்கம்மாள், வேலுநாச்சியார், குயிலி இவர்களின் வாழ்வை உருவேற்று செச்செம்புகளை கேடயமாய் தாங்கி பூமரங்காய் திருப்பி தாக்கு. வழிமுறை மாறும் கயவர்களை கழிகொண்டு விரட்டு. உன்னில் நீயே அமைத்துக்கொள் பாதுகாப்பு வளையத்தை. பெண்ணில் யார் அழகு என்று பார்க்காதே, பெண்ணாய் பிறப்பதே பேரழகுதான். கருவிழிகளுக்கு மை தீட்டுவாள், கண்களாலேயே கட்டளையும் இடுவாள். கம்பு தோசை மட்டுமா சுடுவாள், கம்பு சுற்றி வாழ் வீசவும் செய்வாள். நாட்டிய நடனம் நல்லினமாய் ஆடுவாள், நாட்டையும் வீட்டையும் ஒன்றாய் காப்பாள். ஆதி அந்தம் நித்தம் அனைத்தையும் செய்வாள், ஆணுக்கு நிகரென நிமிர்ந்து நிற்பாள். அவள் யாரென்று நீவீர் அறிவீரோ? உங்கள் வீட்டு ஜான்சி ராணி தான் அவள். பழைத்தது பாரதி கனவு, பிழைத்தது பாரதிதாசனின் கவிதை. கொடிகட்டி பறக்குது பெரியாரின் கொள்கை, மலை ஏறி போனது மலர்ந்தே பெண்ணெனும் வழக்கு. தொலைந்தானது பெண்ணுக்கு சமையல் எளிதான் எல்லை எனும் பேச்சு. அழிந்து போனது ஆணுக்கடிமை பெண்ணெனும் ஆதிக்கமும். தளர்ந்தானது பெண் கல்வி குறித்த தவறான எண்ணங்கள் யாவும். நொறுங்கி போனது அறிவிச்சிருந்தவர் ஆண் மட்டுமே எனும் கொடுவுரையாத சிதைந்தானது பெண் பற்றிய ஏளன பேச்சுகள். மடிந்தானது மங்கை மனை வேலைக்காரி என்பதெல்லாம். துணிந்து நெல் துணிவுகோள் துணை இருக்கும் எல்லாம். நன்றி. கடவுள் முகத்தை பார்க்கிறோமோ இல்லையோ, இந்த கண்ணாடி திரையை பார்க்கிறோம். மொபைல் போன் பற்றி கவிதை கூற வருகிறார் 5th ஸ்டாண்டர்ட் தாருணிகா. It's in out pockets, it's in our hands. It connects us to far off lands. To tell us more, let's welcome 5th standard Dharunika to stage about talk mobile phone. குட் ஈவினிங் டு ஆல். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் தாருணிகா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். உடலின் செல் போல் விளங்கும் செல் பற்றிய கவிதை. கைபேசி சகவாசம். நாகரீக உலகத்தின் நவரச நாயகனே, மனிதனை உனக்கு அடிமையாக்கி அவனை ஆளும் வசீகரனை களவாடப்படுகின்றனாம். செல்லென்னும் சிறையில்
சிக்கிக்கொண்ட சிறுவர்களின் விளையாடும் பொழுதுகள் தடுமாறும் உள்ளம் கொண்ட இளைஞரனும் சமுதாய விழுதுகள் சுற்றிலும் எங்கனும் பொய் பேசுகள் குற்றவாளி கூண்டில் கைபேசி ஒரு விசித்திரமானது. பல கருவிகளால் செயல்பட்டு பல செயல்களால் பயன்பட்டு கைபேசி நம்மோடு ஒட்டி கொண்டது உடலின் செல் போல் பிரியாமல் நின்றது ராமன் வில் போல் வனைபவர் கையில் உள்ளது களிமண்ணை பிள்ளையாராய் பிடித்தலும் குரங்காய் முடித்தலும் கையாளுபவர் கையில் உள்ளது கைபேசி கைக்கொள்ள அளவில் நல்லது செய்தலும் கைமீறும்படியாய் அல்லது செய்தலும் கைபேசியுடனான சகவாசம் கைக்கொள்ள தெரிந்தால் சுகவாசம். நன்றி, வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது சாதாரண விவாதம் அல்ல, கருத்துக்களால் மோதி அறிவால் தெளிவு பெறும் ஒரு பட்டிமன்றம். இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான தலைப்பு மாணவர்களின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பது மதிப்பெண்களா திறமையா என்ற தலைப்பில் பேச வருகின்றனர் நம் பள்ளி மாணவிகள். Invite speakers to a Tamil style debate requires a blend of high energy, respectful address and a catchy introduction to the topic marks with skills. Let's welcome on stage excellent students. மேடையில் அமர்ந்திருக்கும் எனது பள்ளி தாளாளர் அவர்களே, பள்ளி ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை மேலும் சிறப்பித்து வரும் பள்ளி சிறப்பு விருந்தினர் அவர்களே, மேலும் எங்களுக்கு பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களே மற்றும் கேமரா ஜூம் பண்ணிருக்கும் பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அழகான மாலை பொழுதில் நாம் கலந்துரையாட இருக்கும் பட்டிமன்ற தலைப்பு இன்றைய மாணவர்களுக்கு வாழ்வியல் முன்னேற்றத்திற்கும் சமூக சிந்தனைகளுக்கும் உறுதுணையாக இருப்பது மதிப்பெண்ணா திறமையா என்ற ஒரு அருமையான கலந்துரையாடலை இங்கு நிகழ்த்த இருக்கிறோம். ஒரு தோட்டத்தில் 2 விதைகள் விதைக்கப்பட்டன. ஒன்று விரைவில் முளைத்து எல்லோரின் கவனத்தையும் பெற்றது. மற்றொன்று மெதுவாக வளர்ந்து காலப்போக்கில் வலிமையான மரமாகி நிழலும் கனியும் தந்தது. முதல் விதை மதிப்பெண் என்றால் 2வது விதை திறமை. இப்பொழுது மதிப்பெண் அணியிலிருந்து தங்கள் கருத்துக்களை முன்வைக்க பிரணேஷாவை நான் அழைக்கிறேன். செம்மொழி தமிழ் வணக்கம். அன்னை தமிழுக்கும் அவையோர் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். கல்வி சோலையின் காவலர் தாளாளர் அவர்களுக்கும் அறிவெனும் அகல் விளக்கை ஏற்றும் ஆசிரிய பெருமக்களும் தன் பிள்ளையின் உயிரை காண துடிக்கும் பெற்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற வாக்கினை மனதில் ஏந்தி மதிப்பெண்ணே முக்கியம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நல்ல வாய்ப்பின் திறவுகோல் மதிப்பெண் தான் நடுவர் அவர்களே. நல்ல மதிப்பெண் கொண்ட மார்க் ஷீட் தான் நல்ல வேலையை பெற்று தரும். நல்ல மதிப்பெண்களை வைத்து தான் ஒரு துறையிலோ கம்பெனியிலோ வேலைக்கு சேர முடியும். மாணவிகள் இருக்கும் கூட்டத்தில் அவர்களை அடையாளப்படுத்துவதும் மதிப்பெண் தான். எங்களது ரேங்க் கார்டுகளை பெற்றோர்களிடம் கொடுத்தவுடன் அவர்கள் கேட்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன தெரியுமா நடுவர் அவர்களே? எங்கள் கிளாஸில் ஃபர்ஸ்ட் மார்க் யார்? புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மதிப்பெண்களே நம் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருக்கும். எனவே உங்களது பொன்னான தீர்ப்பினை மதிப்பெண்ணுக்கே தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மதிப்பெண் அணியிலிருந்து வந்த பிரணேசா தங்கள் கருத்துக்களை அருமையாக வெளிப்படுத்தினர். இதற்கு பதில் தருமாறு திறமை அணியிலிருந்து தங்கள் கருத்துக்களை முன்வைக்க காயத்ரியை நான் அழைக்கிறேன். மாணவர்களாகி எங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் எங்கள் தாளாளர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மற்றும் என் நண்பர்களுக்கும் என் அன்பான கனிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது திறமை பற்றி பேச வந்துள்ளேன். நடுவர் அவர்களே, மதிப்பெண்களை மட்டும் வைத்து ஒரு துறையில் பல வருடங்கள் பணியாற்ற முடியாது. ஒரு துறையில் பல வருடங்கள் பணியாற்ற வேண்டும் என்றால் திறமைதான் முக்கியம். 100% மார்க் எடுத்த பையன் ஸ்டேஜில் சைலண்டாக இருப்பான். ஆனால் 60% மார்க் எடுத்த பையன் டான்ஸில் நல்லா வைலண்டாக இருப்பான். வாழ்க்கை ஒரு எக்ஸாம் பேப்பரில் நடுவரவர்களே, அது ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப். புத்தகத்தில் எழுதுவது அறிவு, ஆனால் வாழ்க்கையில் சாதிப்பது திறமை. மார்க் வேலை தரலாம், ஆனால் வெட்டிங் ஃபங்க்ஷனில் மைக் பிடிக்க சான்ஸ் தருவதே நம்ம டேலண்ட் தான் நடுவர் அவர்களே. ஒரு புதிய வாகனமாக இருந்தாலும் பிரேக் இல்லாத பயணம் ஆபத்தில் முடிவது போல என்னதான் அதிக மதிப்பெண்கள் பெற்றாலும் திறமை இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இப்பாடலில் கூறியபடி திறமைதான் முக்கியம் என்று கூறியபடி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பெண் திறமை அணியிலிருந்து வந்த காயத்ரி பாட்டெல்லாம் பாடி அசத்திட்டு போயிட்டாங்க. இதற்கு பதில் தருமாறு மதிப்பெண் அணியிலிருந்து தங்கள் கருத்துக்களை முன்வைக்க நான் பவிஸ்ரீயை அழைக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என்னை போன்ற மாணவ மாணவிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கை ஒரு போராட்டம்தான், நீ ஜெயிக்க போற போர் வீரன் நான். வேர்வை ஒரு நீரோட்டம் தான், அதில் விளையும் நல்ல பூந்தோட்டம் தான் என போட்டி உலகில் வெல்ல வேண்டிய மன உறுதியை இப்பாடல் தருகிறது. என்னதான் திறமை இருந்தாலும் அதை நிரூபிக்க ஒரு அளவுகோல் வேண்டும், அதுதான் தேர்வு மதிப்பெண் என்று கூறி என் உரையை துவங்குகிறேன். காலேஜில் அட்மிஷன் போடும்போது பிரின்சிபல் என்ன கேட்பார்? டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்பாங்க. இல்லை கட் ஆஃப் என்னன்னு கேட்பாங்க. பேரண்ட்ஸ் டெய்லி டயலாக் ஃபோனை வச்சுட்டு படி. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சதும் ஃபோன் வாங்கி தருறதும் பேரண்ட்ஸ் தானே. மார்க் இல்லாமல் வாய்ப்பு கிடைக்காது. அதனால் மதிப்பெண் தான் முக்கியம். டாக்டர் ஆக வேண்டுமா, இன்ஜினியர் ஆக வேண்டுமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் செய்ய வேண்டுமே, கட் ஆஃப் இல்லாமல் சீட் கிடைக்குமா? டேலண்ட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஃபில்டர் மார்க் தானே. மதிப்பெண் என்பது வாழ்க்கையின் ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது முதல் படி. லைஃப்பில் டிசிப்ளின் வேணும். அந்த டிசிப்ளினை உருவாக்குறது ரெகுலர் ஸ்டடி ஹேபிட் தான். மார்க் நல்லா வந்தால் கான்ஃபிடென்ஸ் கூடும், கான்ஃபிடென்ஸ் இருந்தால் சக்ஸஸ் கூடும். எனவே மதிப்பெண் தான் முக்கியம். ஆகவே மதிப்பெண்ணுக்கே உங்களது தீர்ப்பினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மதிப்பெண் அணியிலிருந்து வந்த பவிஸ்ரீ தங்கள் கருத்துக்களை அருமையாக பதிவித்துட்டு போயிட்டாங்க. திறமைதான் முக்கியம் என்று திறமை அணியிலிருந்து தங்கள் கருத்துக்களை முன்வைக்க நான் சாருமதியை அழைக்கிறேன். அன்பிற்கினிய தாளாளர் அவர்களே, மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, மேடையை மகிழ்விக்கும் பேச்சாளர்களே மற்றும் அறிவை ரசிக்க வந்திருக்கும் பெற்றோர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். ஒரு மனிதனோட வாழ்க்கையை உண்மையாக உயர்த்துவது வாய்ப்பு இல்லை, அதிர்ஷ்டமும் இல்லை, திறமை தான் நடுவர் அவர்களே. அந்த திறமையை பற்றி தான் நான் இப்போதோ உங்களோட பேச போகிறேன். காமராஜர் அவர்களை எல்லாருக்குமே தெரியும். அவர் நிறைய ஒன்றும் படிக்கலை, ஆனால் நம்ம நாட்டை அவர் தான் ஆட்சி செஞ்சார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? திறமை தான் நடுவர் அவர்களே. பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க 100க்கு 100 வாங்கன்னு. நான் கேட்குறேன், லைஃப்பில் 100 ப்ராப்ளம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? உட்காந்து ஆன்சர் எழுதிட்டு இருக்க முடியுமா? அதுக்கெல்லாம் டேலண்ட் தான் ஆன்சர் ஷீட்டு நடுவர் அவர்களே. மார்க்குங்கிறது சர்டிஃபிகேட்டில் இருக்கும், டேலண்ட்டுங்கிறது ஹிஸ்ட்ரி இருக்கும். மார்க்குங்கிறது ஒரு நாள் மகிழ்ச்சியை தரும், ஆனால் திறமைங்கிறது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை தரும். மார்க் எடுத்தவே அட்டண்டன்ஸ் போடுவான், ஆனால் டேலண்ட் இருக்கவே ஸ்டேஜே ஷேக் ஆகிற அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். நிறைய பேர் 100க்கு 100 வாங்குவாங்க, ஆனால் ஃபேன் சுவிட்சை கூட சரி செய்ய தெரியாது. எக்ஸாம் ஹாலில் ஃபஸ்ட்டு, லைஃப் ஹாலில் லாஸ்ட்டு. இதுதான் நடுவர் அவர்களை. மதிப்பெண் மட்டும் போதாது என்பதற்கான சாட்சி. எனவே நீங்கள் கண்டிப்பாக திறமைக்கே தீர்ப்பு வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. இரு அணிகளும் தங்களோட கருத்துக்களை அருமையாக பதிவித்துட்டு போயிட்டாங்க. மதிப்பெண் அணியிலிருந்து வந்து பேசும்போதும் கைத்தட்டினீங்க, திறமை அணி பேசும்போது கைத்தட்டினீங்க. நீங்கள் இப்போ எந்த பக்கம்னு எனக்கு புரியலை, ஆனால் நான் இப்போ தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கேன். என்னோட ஆசிரியர்கள் காலகட்டத்திலலாம் 10ஆம் வகுப்பில் ஒரு பாடத்தில் 100க்கு 100 வாங்குவது அவங்களுக்கு ஒரு பெரிய கனவாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படியா? யாரை கேட்டாலும் நான் 2 பாடத்தில் 100க்கு 100, 4 பாடத்தில் 100க்கு 100ங்காங்க. அப்படி 100க்கு 100 எடுத்தவங்க எல்லாருமே நல்ல ஜாப்பில் இருக்காங்களா, நல்ல வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறாங்களா? இல்லை, இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா அவங்களுடைய இயந்திர தினமான படிப்பு மட்டுமே. ஒரு மரம் வளர்றதுக்கு எப்படி தண்ணீரும் மண்ணும் தேவையோ அதுபோல் ஒரு மாணவன் வாழ்வில் முன்னேறுவதற்கு மதிப்பெண்ணும் தேவை, திறமையும் தேவை என கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. கவலையே வேண்டாம். 90s கிட்ஸ் முதல் 2K கிட்ஸ் வரை எல்லாரையும் ஆட்டம் போட வைக்க இதோ வருவது நம்ம கட் சாங். When different worlds of music college, magic happens. Brace yourselves for a fusion of tradition and modernity. In this special cut song performance, please welcome Janani 6th standard to set the stage on fire. கிளி கிளியே கிளி கிளியே கிளி
பிரமாதம். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. Dance Station Crew. The new வல்லவராய நம்ம மீது படையெடுத்து வருகிறார். படையை கிளப்புங்கள், வெற்றிவேல். சொல்லுங்களா வீரவேல் என்று. அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா? சிவகாமியே சிவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா? சிவலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே. Thank you for your energy and fire and boost performance. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி. தமிழ் மொழி பேசும் தமிழனை பற்றி கவிதை கூற வருகிறார் நம் பள்ளி மாணவி மகாலட்சுமி. Greetings to the ancient Tamil language that existed before stone and stand were born. Mahalakshmi is coming to soak us and honey-like words of sweet Tamil. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மகாலட்சுமி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். அழகுக்கும் தமிழே, அறிவுக்கும் தமிழே, முப்பேறு வேண்டுகள் கூடி முச்சங்க அமைத்த மொழி. வான்குள் கொண்ட வள்ளுவன் வடித்தெடுத்து கணினியில் தடம் பதித்து இணையில் இடம் பிடித்து ஈடில்லா மொழி அதுவே நம் தாய்மொழி தமிழ் என்று என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் பேச எடுத்துக்கொண்ட கவிதை தமிழனின் அழகு நேர்ச்சி. தமிழனின் அழகு நேர்ச்சியை சொல்ல அறிமுகம் தேவையில்லை. ஆதி மனித வரலாற்றில் சுவடுகளின் தமிழினத்தில் வாசம் தவிர வேறில்லை. வேளாண்மை குலத்தில் என்பதில் என் இன குழந்தை மறுத்தெட்டிக் கொள்ளும். நீரோடு உறவாடு மீனை போல் தமிழ் கவியில் அறிவியலும் இசை பாடும். எங்கள் சித்தர் வைத்தியம் கண்டால் கொடி நோயும் வெளியேற வழி தேடும். புறநானூற்றை தேர்ந்த தமிழின் படைப்பலம் இந்த தரணி அறியதில்லை. அகநானூற்றை விதைத்த காதலுக்கு அந்நிய கதைகள் ஒன்றும் நிகரில்லை. 5 இலக்கணம் சொன்ன தமிழின் அறிவுக்கு யாரும் இணையில்லை. வள்ளுவன் கரம் பட்டால் எரியும் நெருப்பும் நெறியாய் கவியாய் கொடுக்கும். கம்மனின் கைவிரலில் இளநுனி பனிப்போல் கவி அழகாய் சிரிக்கும். கண்டம் இருந்தது தமிழின் கையால், அண்டம் விழுந்தது தமிழின் கையால். வானோ மண்ணோ கரை தொடும் கடலோ அலையன் அடித்தது தமிழின் கையால். தோண்ட தோண்ட அடையாளங்களை வீசி சென்றது புரிப்படும். சங்கம் வைத்தவன் தமிழன், புலி சிங்கம் கடித்தவன் தமிழன். பங்கம் மொழிக்கின வருகில் நெற்றி கண்ணை திறப்பவன் தமிழன். அந்நிய மொழியில் அறிவை வளர்க்கத்தான் படித்தம் தவிர நம் அன்னை மொழியை தொலைத்து அழிந்து போகவில்லை. அகிலமெல்லாம் சூழ் நிறைந்திருக்கும் சமுத்திரமா தமிழ் பேசும் இந்தியானாய் நாங்கள் தனித்து சிறந்திருப்போம். எங்கள் ஊரிலும் உயிரிலும் தமிழில் நிறைந்திருப்போம். தமிழ் நன்ற சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. நன்றி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பெண் கல்வி பற்றி பேச வருகிறார் 6ஆம் வகுப்பு அன்ஃபியா. When you educate a girl, you educate an entire family and empower a nation. To enlighten us on the importance of Pen Kalvi, let's give you a warm round of applause to Anfiya, 6th standard, come to stage. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்ஃபியா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போது நான் பெண் கல்வியை பற்றி பேச வந்துள்ளேன். ஊதுகுழலை கையில் எடுக்கும் பெண்கள் எழுதுகோலை கையில் எடுக்க வேண்டும் என்று பாரதியார் பாடியுள்ளார். இதன் மூலம் பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ளார். ஒரு ஆணிற்கு கிடைக்கும் கல்வி அவன் ஒருவனுக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண் பெறும் கல்வி அவளுக்கு மட்டுமின்றி அவளை சுற்றி உள்ளவர்களுக்கும் அவளின் சந்தினியர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் போய் சேர்கிறது. நாடும் வீடும் வளம் பெற வேண்டும் என்றால் பெண் கல்வி அவசியம். கல்வி என்பது வெறும் 3 எழுத்து தான், ஆனால் மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் எழுத்தாகும். கல்வி என்னும் கற்கண்டு உன் வாழ்வை கற்பக விருட்சம் போல் வளரச் செய்யும். கற்க கசனத கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று கல்வியின் முக்கியத்துவம்
தலைவர்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்துள்ளனர். பெண் கல்வி மற்றும் பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பெரியார் பெண் முன்னேற்றம் அவர்களின் முயற்சியாலேயே முடியும் என்றார். பெண்கள் கல்வி பெற்றதால் இன்றைய உலகில் ஆண்களுக்கு நிகராக அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருகின்றனர். ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தின் ஆணிவேராக திகழும் பெண் கல்வியில் தேர்ச்சி பெற வேண்டும். பெண்களுக்கு கல்வி அறிவு கிட்டியதால் பெண்களும் ஆண்களுக்கு சமமாக வருமானம் ஈட்டுகின்றனர். இதனால் இந்தியா பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றுள்ளது. பெண்கள் கல்வி கற்பதை நாம் மேன்மேலும் ஊக்குவிக்க வேண்டும். வீட்டை அழகாக்கும் பெண்களுக்கு நாட்டை அழகாக பெண் கல்வியை வளர்ப்போம். தேங்க்யூ. Thank you for your encouraging speech. வேகமான இசை, அதிரடி ஸ்டெப்ஸ் என மேடை ரணகலம் செய்ய வராங்க நம்ம மாணவிகள். Feel the adrenaline rush with the jaw-dropping moves and unstoppable energy. Let's welcome our performance as they redefine dance with your style. வாயாடி பெற்ற புள்ள வரப்போற நல்ல போல யாருவ யாருவ கையில சுத்துற காத்தாடி காத்துல ஆடுது கூத்தாடி கண்ணுல கலரா கண்ணாடி கம்புக்கு வந்து நிப்பா யாருவ யாருவ மொர்ராக்கா மட்ராக்கா வந்தாச்சே தீவா மொர்ராக்கா மட்ராக்கா தாவியாடும் பூவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா என் கூட ஆட நீவா மஃப்ராக்கா மெட்டாரிக்கா லைஃபே டான்சிங் ஷோவா நான் மைக்கேல் ஜாக்சன் நிலவு நிலவு நடை காட்டட்டா நான் ஹித்திக் ரோஷி வளைவு நெளிவு அது செக்கட்டா நான் பரிஷ்னி கோவி நடக்கும் நடைய ஒரு பேலே தான் நான் பிரபு தேவி கடக்கு முடக்கு என தடுக்கு படக்கு என வச்சா அடி வச்சா இந்த ரோடும் கூட மேடா சச்சா சச்சா என் ஹார்ட் பீட் மாட்டா செம்பருத்தி ஆட்ட ஆரம்பிச்சா
சுருங்கிவிட்ட இந்த கணினி யுகத்தில் தொழில்நுட்பம் என்பது வரமா அல்லது சாபமா என்ற விவாதத்திற்கு இடையில் நாம் இணைந்திருக்கிறோம். மொபைல் போன் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்த்த வருகின்றனர் 8th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள். We are connected to the world, yet disconnected from the people next to us. We have smartphones, but are we forgetting to live smartly? To show us a reflection of our own digital lives, please welcome our talented troupe for the drama about life before mobile phone and after use before mobile phone. Happy evening to all. Life before and after the arrival of mobile phones has significantly evolved, transforming how we communicate, work, and navigate daily activities. Today we are here to showcase the difference between the life before and after the arrival of mobile phones. Celebration song students, please come to the stage. தாத்தா தாத்தா என்ன ஜாக்ஸா, என்ன விஷயம்? தாத்தா என் பேர் ஜாக்ஸால தாத்தா, ஜாக்சன். என்னமோ சொன்ன, என்னப்பா விஷயம்? தாத்தா இன்னைக்கு கரண்டே இல்லை தாத்தா, என் மொபைல் ஃபோனில் வர சார்ஜே இல்லை. எப்படி தான் பொழுது போகிறேன்னு தெரியல. என்னது, மொபைல் ஃபோன்லாம் பொழுது போகாதா? இந்த காலத்து கொடுமையை பார்த்தீங்களா? எங்கள் காலத்துலாம் கரண்டால் பொழுதுபோக்கு பண்ணணும். என்ன தாத்தா சொல்கிறீங்க? கரண்டே இல்லாமையா? அது கூட பரவாயில்ல, மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்படி தாத்தா? அந்த காலத்தில் மொபைல் ஃபோன் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தானே. வாப்பா காமிக்கிறேன். வாங்க தாத்தா பார்ப்போம். பாத்தியாப்பா அந்த காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோன்னு? ஆமாம் தாத்தா. அது மட்டும் இல்லை, இன்னும் சொல்கிறேன் கேளு. அந்த காலத்தில் விடுமுறை நாட்களில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக சாப்பிடுவோம். அப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கும் இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமே. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. நினைச்சா தேடி வரும் செம்ம ஸ்பீடுமா. அழுது அப்புறமா இனி ஆல்வேஸ் ஹாப்பிமா. லோக்கல் டிஷஸ் வந்து கதவை கட்டுதுமா. ஜொமேட்டோ பாத்தியாப்பா சாப்பிட்ற விஷயத்தெலாம் நீங்கள் எப்படிங்க? பார்த்தா நீங்கள் விளையாட்டை எப்படி சாமி விளையாடுறீங்க? என்ன தாத்தா, நாங்கள் விளையாட மாட்டோமா? ஸ்கூல் விட்டு வந்தோன்னே விளையாட ஆரம்பிச்சா ராத்திரி 8 மணி வரைக்கும் ஒரே விளையாட்டு தான். அப்போ நாங்கள் விளையாடின விளையாட்டுக்கும் இப்போ நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இப்போ பார்க்கலாமா? பார்த்துருவோமே.
வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. பாத்தியா அப்போ நாங்கள் எப்படி விளாண்டோம்னு? தாத்தா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நாங்கள் எப்படி விளையாடுவோம்னு சொல்கிறேன் வாங்க. வாப்பா. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, 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 robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. Boom, boom, robo-da, robo-da, robo-da. Zoom, zoom, robo-da, robo-da, robo-da. பாத்தியாப்பா அப்போ மொபைல் ஃபோன் இல்லாமல் நாங்கள் விளையாண்ட விளையாட்டுக்கும் இப்போ நீங்கள் விளையாடுற விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? தாத்தா எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் ஜாலியாக விளையாடணுன்ட்டு. ஆனால் அம்மா நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே கையில் ஸ்நாக்ஸை கொடுத்து கூடவே ஃபோனையும் கொடுத்து வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுருந்தாங்க. அதையும் மீறி வெளியில் போயினா கீழே விழுந்துருவேன், அங்கே போயிடுவேன், இங்கே போயிடுவேன் ஏதாவது சொல்லி என்னை வெளியிலே போகடாமல் கதவை லாக் பண்ணுறதாங்க. இது விளையாட்டு மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைப்பா, இதில் நிறைய ஆரோக்கியமான விஷயங்களும் இருக்குது. நம்ம வெளியே போய் விளையாடும் போது தான் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஃபோன் வந்தது ஆரோக்கியம் மட்டுமா போச்சு, ஒரு மனிதனுக்கு உண்டான மனிதாபிமானமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு இந்த மொபைல் ஃபோனு. மனிதாபிமானமே இல்லை, நீ எதை வச்சத்தை சொல்கிறீங்க? இதோ பாரு மனிதாபிமானத்தை. பாதை தூரமே வாழும் காலம் கொஞ்சமே ஜீவ சுகம் பெறாதனதே நீந்தவா. அம்மா தாத்தா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. பாத்தியாப்பா இந்த மொபைல் ஃபோன் நம்மளை எந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? ஆமாம் தாத்தா, இந்த மொபைல் ஃபோன்னால எந்த யூஸுமே இல்லையா? மொபைல் ஃபோனில் கெட்டது மட்டும் இருக்குன்னு சொல்ல வரலப்பா, அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறவங்க பொறுத்து தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சுப்பார் மொபைல் ஃபோனால் எவ்வளோ நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு. ஏன் உனக்கே தெரியுமே, 5 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனாவால் இந்த பள்ளிக்கடமை இந்த ஃபோனில் தான் நடந்துச்சு. அது நல்ல விஷயம். மொபைல் ஃபோனுங்கிறது ஒரு அரிய கண்டுபிடிப்பு, அதை நம்ம அரிய வளர்த்துக்கிட்ட மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இப்படி சோஷியல் மீடியாக்குள்ளே போய் நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் இப்படி மொபைல் ஃபோன்லேயே கேம் விளாடக்கூடாது. மொபைல் ஃபோனை நமக்கு தான் அடிமையாக வச்சுருக்கணும், நம்ம அதுக்கு அடிமையை போய் இருந்துடக்கூடாதுப்பா. இப்போ புரியுதா உனக்கு மொபைல் ஃபோனோட யூசஸை பற்றி? தாத்தா தாத்தா இந்த மொபைல் ஃபோன்னால் எந்த நல்ல விஷயமே இல்லை. அப்போ ஏப்பா மொபைல் ஃபோனை நம்ம நேரத்தை வீணடிக்க மட்டும் நான் சொல்ல வரலப்பா, அதை நம்ம நல்லா யூஸ் பண்ணணும். நம்ம நேரத்துக்கு தகுந்தாப்புல நமக்கு எப்பப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணணும். தாத்தா நம்ம நேரத்தை வீணடிக்கிற இந்த ஃபோனை நான் இனிமேல் அனாவசியமாக யூஸ் பண்ண மாட்டேன் தாத்தா.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தாத்தா சொல்கிற கட்டு நான் திருந்திட்டேன். நீங்களாம் எப்போ திருந்த போகிறீங்க? Mobile phones have already replaced alarms, watches, clock, calendar, etc. Don't let replace your family members. Thank you. Thank you for your magical performance. பேச்சு மொழியை விட பெரியது உடல் மொழி. அந்த உடல் மொழிக்கு உயிர் கொடுப்பது தான் நடனம். நடனமாட வருகிற 7th standard மாயா கல்பிதா. Without further ado, let's create an environment of rhythm, grace and harmony. Please put your hands together as I invite our 7th standard student Maya Kalpita, gifted performers onto the stage. இதயத்தில் நீரைந்தே வழிவாயா என்னுள் நீ நிறைந்தாய் அதைவிட எதை நான் கேட்பேன் நீ கிடையாதே எனக்கு, நிறுத்திட தெரியாதே எனக்கு, அசைவது எல்லாமே உனக்கு. நீ என்னுள்ளே அதுவரை நடனம் உன் பொறுப்பு, முடிவது நடனம் உன் பொறுப்பு, அதுவரை மனமெங்கும் நெருப்பு. நீதானே என் இறைவா. இருளாய் இருளதன் புலராய் 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 புலரன கதிராய் 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 கதிரன நொழியாய் ஒளியாய் ஒளியாய் மனதில் நிறைவாயோ. என் பாதம் வைக்கின்ற முத்தங்கள் உந்தன் சொந்தம், என் கண்ணில் பூக்கின்ற இன்பங்கள் உந்தன் சொந்தம், என் நெஞ்சில் நீ கேட்கும் சத்தங்கள் உந்தன் சொந்தம், நான் காணும் கைதட்டல் ஒவ்வொன்றும் உந்தன் சொந்தம். இறைவா இறைவா இசை கொடு, இறைவா இறைவா இசை திடு, இறைவா இறைவா அசை திடு, இறைவா இறைவா. முன்பெல்லாம் சாப்பிடும்போது கதை பேசினோம், இன்று சாப்பிடும்போது யூடியூப் பார்க்கிறோம். கைபேசி பற்றிய விழிப்புணர்வு மை மூலம் நிகழ்த்த வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள். We often forget to look up and truly see what is happening around us, to show us the impact of our digital habits without saying a single word. I invite our talented students to the stage for a powerful mime performance on smartphone awareness. Let us welcome them with a big round of applause.
you for your creative performance. All the teachers come to the stage. Kindly request all the teachers come to the stage. Yes, Mariappan, MSc B.Ed, Smile Man of our school. Next, P. Muthukumar, BA BPEd, Good Servicer of our school. PT sir, please come on the stage. P. Marichelvi, MA B.Ed, Adaptable Woman. P. Marichelvi, MA B.Ed, Adaptable Woman of our school. M. Madhavan, MSc B.Ed, Synthetic Man of our school. M. Desiya Kumari, MA B.Ed, Singapore of our school. Yes, Nellai Vadivu, MSc B.Ed, Singapore and Iron Lady of our school. Better Queen of our school. K. Vasanthi, MA M.Ed MPhil, Victory Woman of our school. R. Subha, MSc B.Ed, Dedication of our school. Yes, Gunaseelan, MSc B.Ed, Iron Man of our school. Idea Man of our school. K. Raja Keethiga, TT-Ed, BL-Ed, BCom, courtesy of our school. K. Lata, BSc B.Ed, proper attire of our school. K. Kalaivani, MCA B.Ed, Messy Woman of our school. A. Thenammal, MCom, Engaging Honey Bee. Strong Woman of our school. Sweetest ma'am. M. Nitya, PBA, Innovative of our school. G. Ramalakshmi, MA, Outstanding of our school. Grateful performance lady. B. Sangeeta, MSc, Growth Driver of our school, Iron Queen. R. Sivandi, BBA, MA, Satisfactory of our school. Special Queen of our school. M. Nandini, MCA, Dictator of our school. A. Sneha, MCom, Passion
Fashions queen of our school. M. Priya, MSc, Faithful Queen, Fearless Queen. Sanmuga Selvarani, DOOP, BCom, satisfactory queen of our school. Silent queen. Full attendance of our school, 7th standard Prakash. Please come to the stage. அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கக்கூடிய சகோதரர் முருகன் அவர்களுக்கு எங்களது பள்ளியின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார்கள். மாதவன் சார் அடுத்த சகோதரர். Murugan sir, please come to the stage. Thank you so much, sir. அடுத்ததாக எங்களை உயர்த்துவதற்காகவும் வாழ்த்துவதற்காகவும் வந்திருக்கக்கூடிய செங்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரவி சார் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறார். Ravi sir, please come to the stage. அடுத்ததாக எங்களது அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய கணேசன், போஸ்ட் ஆஃபீஸ் கணேசன் சார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். Ganesan sir, please come to the stage. அடுத்து அண்ணன் போஸ்ட்மேன் போஸ்ட் ஆஃபீஸ் அண்ணன் கணேசன் அண்ணன் வாங்க. Thank you, sir. ஐயா சின்னத்தம்பி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக ஐயா குமாரசாமி ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். Thank you, everyone. அடுத்ததாக சகோதரர் ரிட்டையர்டு ஆசிரியர் மணிசார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.
அடுத்ததாக எங்களுடைய நடத்துனர் ஓட்டுநர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். டிரைவர்ஸ் அனைவரும் எல்லாரும் வரணும், மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். டிரைவர்ஸ் கம் டு த ஸ்டேஜ். நம்ம வண்டியின் ஓட்டுநர் கதிரேசனன் வருகிறார். அதற்கு பிறகு மணிகண்டன் எங்கே இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வரவும். மணி டிரைவர், ப்ளீஸ் கம் டு த ஸ்டேஜ். நம்ம வண்டியின் ஓட்டுநர் மாரியப்பன் சார் அவர்களை வரவேற்கிறோம். அவர்களுக்கு இப்பொழுது சார் பொன்னாடை போட்டுவாராக. எனக்கு மியூசிக்கை பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. அபி தேக்கோ చూపిస్తాను. Girl, you're my chamakachalo. Where you go, girl, I'm gonna follow. What you want, girl, just let me know. You could be my chamakachalo. Shawty, I'm gonna get ya. You know I'm gonna get ya. You know I'll even let you be my chamakachalo. Yes, I sharmana aaja nachte dikhane. Ameri hole aaja pari da girane. Ameri yakkiyon se yakkiyan milane. Hum tu na nakhre hi ka. Wanna be my chamakachalo. Wanna be my chamakachalo. Wanna be my chamakachalo. Wanna be my chamakachalo. ஏய் கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. அப்படி போடு. Next, I now deem it a great honor and privilege to invite Mrs. Mari Chelvi to the stage to propose the vote of thanks. Chinnapona Akka, please come to the stage. Thank you, ma'am. Thank you, sir. Now it's time to vote of thanks. Let's welcome Mrs. Mari Chelvi, English teacher of our school. Good evening, everyone. A respected chief guest, management, principal, teachers, and proud parents, and my dear friends. As we conclude this spectacular annual day celebration, I honor to propose the vote of thanks on behalf of Success Metric Higher Secondary School. Firstly, I heartfelt thank you to our chief guest for gracing us with your presence and inspiring words. Our deepest gratitude to our principal and teachers, whose mentorship and tireless efforts behind the scenes brought this event of life. A huge shout out to all the performers. Your talent and hard work made this evening unforgettable. Thank you to the technical crew, backstage helpers, and support staff for ensuring everything ran like clockwork. Finally, sincere thanks to parents for your constant encouragement and for being a wonderful audience. Thank you one and all. எங்களது அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய அம்மா
ஜெயலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக எங்களுடைய குழந்தைகளுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸர் இவ்வளோ சிறப்பான முறையில் எங்களுக்கு டான்ஸ் எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியை அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். Thank you our dance masters. நமது டிரைவர் மணி பிரதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். கம் டு த ஸ்டேஜ். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய மணி அவர்களை வருக வரவேற்கிறோம். நமது தாளர் அவர்கள் மணி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி மகிழ்விக்கிறார்கள். கோப்பரந்தேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். கோப்பரந்தேவி அம்மா அவர்களை வருக என வரவேற்கிறேன். All the teachers, please come to the stage for our group photo. जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे